அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? யார்ப்பா படிக்கிறீங்க? பீமா பாத்திமா படிக்கிறியா? பீமா பாத்திமா படிக்கிறியா? வெரி குட், படிங்க. வெரி குட். பொறுமையா படிங்க. சூரிய ஆற்றல் வரிசை ஒரு நிமிஷம் இருங்க. சூரிய ஆற்றல வந்து இந்தியா ஜப்பானை சர்பாஸ் பண்ணிருக்குப்பா. சூரிய ஆற்றல் வரிசைப்படுத்தலில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க எழுச்சி ஜப்பானை கடந்தது. சூரிய ஆற்றல் வரிசைனா உங்களுக்கு ரேங்கிங்ல யாரு? ஜப்பானை வந்து சூரிய ஆற்றல் இந்தியா வந்து என்ன பண்ணிக்குது? கிராஸ் பண்ணிக்குது. இந்தியா வந்து கிராஸ் தேர்ட் ரேங்கா உலக அளவில். எஸ் சார். இந்தியா வந்து முன்னேறி உள்ளது. உலக லெவல்ல சூரிய சக்தி உற்பத்தியில் இந்தியா வந்து 3வது இடம். உலக அளவில் 3வது இடம் இருக்கு. ஏன் இது வந்ததுன்னு தெரியுமா? இதுக்கு ஒரு காரணம் குருகிராமம் ஒரு காரணம். ஏன் பரியுது? வேற யாரும் உலக அளவில் இந்தியா 3வது இடம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து குருகிராம். எங்க இருக்கு இந்த மாநிலத்து குருகிராம்? நேற்று கூட பார்த்தோம், முந்தா நேத்தா எலெக்ஷன் கம்பெனின்னு பார்த்தோம். குருகிராம்ல தான் இருக்கு. இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் இருக்குது. பிரான்ஸ் இருக்குது. இதன் மூலம் நிறைய சோலார் ஆற்றலை உற்பத்தி பண்றோம். 2வது கோடை காலம், அதனால நம்ம ஆற்றலை அதிகமாக உற்பத்தி பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்? ஜப்பானை வந்து பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னேறி உலக அளவில் 3வது இடத்துல இருக்குது. தேர்ட் ரேங்க் 3வது இடத்துல இருக்கு உலக லெவலில். மிகப்பெரிய விஷயம். ஓகேவா? 2வது பாயிண்ட்மா, நவீன உள்கட்டமைப்பு, எரிபொருள் தொழிற்சாலைகள், கட்டுமானம் மற்றும் உலகளவில் உற்பத்திக்கு இன்றியமையாதது. எஃகு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃகு வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு பொருள். இதுக்கு கட்டமைப்புக்கு அடிப்படையான பொருள். கட்டமைப்புனா என்ன? பாலம், ஸ்கூலு, எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பற்றியா அடிப்படையான பொருள் கட்டமைப்புக்கு. அந்த எஃகு உற்பத்தியில வந்து பல்வேறு நாடுகளுக்குள்ள இந்தியா 2வதுமா? 2வது. இந்தியா வந்து உலக அளவில் எஃகு உற்பத்தியில வந்து இந்தியா வந்து 2வது. முதல்ல சீனாவா? சைனா. உலக அளவில் எஃகு உற்பத்தியில வந்து இந்தியா 2வது வகிக்கின்றது. ஃபர்ஸ்ட் சீனா, 2வது இந்தியா வருது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல எஃகு உற்பத்தி எங்க உற்பத்தி பண்ணா தெரியுமா? முதல்ல எஃகு உற்பத்தி எங்க தெரியுமா? 1907 எங்க தெரியுமா? ஜாம்ஷெட்பூர்ல ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டது. டாடா. அது ஜாம்ஷெட்பூர்ல டாட்டாவால் தொடங்கப்பட்டது. ஸ்டீல் ஃபேக்டரி. அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் டாட்டா தான் தொடங்கினார். இப்போ எது ஸ்டீல் நகரம் சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டில்? ஸ்டீல் நகரம் எது? சேலம். வந்து சேலம் வந்து ஸ்டீல் நகரம் சொல்றோம். இரும்பு நகரம் ஸ்டீல் நகரம் சொல்றோம். ஸ்டீல் சிட்டின்னு சொல்றோம். இன்னொன்று மேங்கோ சிட்டி. அதுதான் ஸ்டீல் சிட்டி, மேங்கோ சிட்டி, ரெண்டுமே சொல்றோம் சேலத்தை. ஸ்டீல் வந்து பாரம்பரியமான ஒரு உற்பத்தியில இந்தியா வந்து என்னைக்கும் ஒரு தன்னிகரான நாடா இருக்குது உங்களுக்கு எஃகு உற்பத்தி. 3வது பாயிண்ட்பா, மேற்கு நைல் காய்ச்சல் என்றால் என்ன? மேற்கு நைல் காய்ச்சல் என்பது வெஸ்ட் நைல் வைரஸால் ஏற்படும் ஒரு வைரஸ். ஒரு ஃபீவர். இதுவும் ஓகேவா? இப்படி டெங்கு மாதிரி. டெங்கு தான் சேம் காய்ச்சல். இது கொசுவால தான் பரவுது. ஓகேவா? காய்ச்சல் இது கொசுவால பரவுது. முத உகாண்டால கண்டுபிடிக்கப்பட்டதா?
1931 நினைக்கிறேன். உகாண்டாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில் வந்து கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. கொசுக்கள் மூலியமா பரவும். ஓகேவா? ரொம்ப டெங்கு மாதிரி ரொம்பவும் ஒரு மோசமான காய்ச்சல் அது. அடுத்ததுமா, இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகளில் ஒரு முக்கிய தேசிய நபரான ஆவண காப்பகம் வந்து ரஃபீக் கித்வாயா. அவரு சுதந்திர போராட்டத்தை பத்தி நிறைய டாக்குமெண்ட் வச்சிருந்தாரு. அதை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவர் பேர் என்ன? ரஃபீக் அகமது கித்வாயா. அவர் பேர் என்னம்மா? ரஃபி அகமது சித்வாய் தான் சார். ரஃபீக் அகமது. அவருடைய ஆவணங்கள், சுதந்திர போராட்ட ஆவணங்களை வாங்கியிருக்காங்க, விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. யாரு? தேசிய ஆவண காப்பகம் சுதந்திர ஆவணங்கள், அரிதான ஆவணம் அது. போட்டோஸ்லாம் ஆவணங்களை வாங்கியிருக்காங்க. வாங்குதல் பெரிய விஷயம், அது விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. எப்படி? அண்ணாவுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது, பாரதியார் நூல்கள், அது மாதிரி அந்த அவருடைய படைப்புகள், அவருடைய போட்டோஸு, அவர் என்ன பண்ணாரோ அதை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஆவண காப்பகம் வாங்கியிருக்காங்க. ரஃபீக் அகமது கித்வாய் மிக முக்கியமானவர். எல்லை காந்தி யாருன்னு தெரியுமா? கான் அப்துல் கபார் கான். கான் அப்துல் கபார் கான். எல்லை அவர் என்ன சிறப்பு? இன்னொரு சிறப்பு என்ன சிறப்பு அவரது? நோபல் பிரைஸ் பாரத ரத்னா வாங்கியிருக்கார் சார். எல்லை காந்தி அவர். கான் அப்துல் கபார் கான். ஃப்ரண்டியர் காந்தி பாவர், அது முக்கியமான எழுதி. கான் அப்துல் கபார் கான். எல்லை காந்தி முக்கியமான ஒரு சுதந்திர போராட்டம் இதா இல்லைங்களா? குறிப்பா வந்து சட்ட மறுப்பு இயக்கம், அதுல முக்கியமான பங்காற்றியவர். சட்ட மறுப்பு முக்கிய இயக்கத்தில் வந்து முக்கியமான பங்களிப்பை கொடுத்தவர். தேசிய ஆவண காப்பகம் வாங்கியிருக்கு. முதல் பாயிண்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன் வந்து ஜப்பானை விட இந்தியா வந்து சூரிய சக்தியில வந்து முன்னேறிக்குன்னா, இங்க வந்து அதிகமான வெப்பம். ரெண்டாவதா வந்து உங்களுக்கு ஐஎஸ்சி இருக்குது, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து நம்ம குருகிராம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே முக்கிய காரணமாக இருக்கின்றது. எல்லா பாயிண்ட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கப்பா. எல்லா பாயிண்ட்டும் முக்கியம்ப்பா. ஸ்டீல் சிட்டி, மேங்கோ சிட்டி, சேலம்ப்பா. நான் இதெல்லாம் கேட்பாங்கப்பா, இந்த சிட்டின்னு கேட்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கணும். எழுதியாச்சு சார். போலாமா? யாராவது எழுதாம இருக்கீங்களா? நீ எழுதிட்டியாமா? பீமா பார்த்து எழுதியா? என்ன ஊர் பண்ணீங்க? ராம்நாடு சார். ராம்நாடு. எந்த இடத்துல ராம்நாடுல? அபிராமம் நத்தம். தெரிஞ்சு அந்த ஸ்கூலுக்கே வந்து ஸ்கூல் ஒன்று இருக்குங்க அபிராமத்துல, ஜமாத் ஸ்கூலுக்கே வந்து. 5வது பாயிண்ட். இந்தியாவில் பொம்மை ஏற்றுமதி நிதியாண்டில் 152.34 மில்லியன். இந்தியாவின் பொம்மை ஏற்றுமதி குறைந்துள்ளது. ஏன்னா தரம் பார்க்கணும், அதனால பொம்மை ஏற்றுமதி குறைஞ்சிருக்குது. காரணம் தரம். ஏற்றுமதி குறைந்துள்ளது. தஞ்சாவூர் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. தஞ்சாவூருக்கும் பொம்மைக்கும் சம்பந்தம் உண்டு. என்ன அது? தலையாட்டி. தரம் சார்ந்த நிலைப்பாடால ஏற்றுமதி குறைஞ்சிருக்குது. ரொம்ப தரமானது பார்க்கிறோம்.
அதே மாதிரி சோழர்களுக்கும் அவன் சம்பந்தம் உண்டு. சோழருடைய ஒரு முக்கியமான ஒரு கலை வந்து தஞ்சாவூர்ல தான் இருக்குது. என்ன கலைன்னு தெரியுமா? தஞ்சாவூர் கோவில் தான் கலை. தஞ்சாவூருடைய பெரிய கோவில் சுவர்கள்ல வந்து என்னவா இருக்குது? சோழகால ஓவியங்கள் காணப்படுகின்றது. பெயிண்டிங், சோழகால ஓவியங்கள் அங்கு காணப்படுகின்றது. அப்புறம் தலையாட்டி பொம்மை அப்புறம் ரெண்டுமே அங்கதான் இருக்குது. அப்புறம் தலையாட்டி பொம்மை இருக்குது. பொம்மைன்னு வரும்போது அதை நீங்க பார்க்கணும். தலையாட்டி பொம்மை அதான் கிஃப்டா. நான் ஒரு காலேஜ் போயிருந்தேன், குந்தவை நாச்சியார் காலேஜ்னு. அந்த பொம்மை தானே கிஃப்டா கொடுத்துருந்தாங்க. குந்தவை நாச்சியார் யாருன்னு தெரியுமா? அடுத்த பாயிண்ட்டுமா? இந்தியா மூலதன சந்தைகளில் பங்கேற்பு குறிப்புகள் பி நோட்டுகள் மூலம். இந்தியாவுடைய மூலதன சந்தை தான் தெரியுமா? மூலதன சந்தை என்பது சந்தையினுடைய அடிப்படை கட்டுப்பாட்டு அமைப்பு சரிதான், தெரியுமா இல்லையா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஓகேவா? செபிதான் மும்பையில் இருக்குது. இப்போ கூட இதுக்கு ஒருத்தர் வந்து அந்த சாட்டுக்கு ஜட்ஜா நியமிச்ச யாருன்னு தெரியுமா? இது ஒரு அமைப்பு இருக்குது சாட்னு, அதுக்கு ஒருத்தர் ஜட்ஜா நியமிச்சாங்க. ஒருத்தரை சேர்பர்சனான ஒரு ஃபார்மர் நீதி அரசர், தெரியுமா யாருன்னு? கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாதான் தெரியும். இதுல வந்து பி நோட்ஸ், பார்ட்டிசிபேட் நோட்ஸ் சொல்லுவாங்க. அந்த நோட்ஸ்க்கு அதிகமா இருக்குது, அதிக அளவு செயல்படுத்தப்பட்டு எத்தனை லட்சம் கோடிமா? அதிக அளவு 1.5 லட்சம் கோடி. 1.5 lakhs, 1.5 லட்சம் கோடிகளா? எஸ் சார். 5 லட்சம் கோடிகள் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த பி நோட்ஸ் என்பது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டோட தொடர்புடையது. நான் அப்ப நடத்துறேன், ஓகேங்களா? பி நோட் என்பது எஃப்டிஐயோட தொடர்புடையது, ஓகேவா? அப்ப நிறைய நமக்கு முதலீடு வருகின்ற போது இந்த பி நோட்ஸ் இருக்கும், பார்ட்டிசிபேட் நோட்ஸ் வந்து இருக்கும். அடுத்த பாயிண்ட்மா? சேது ஒரு முன்னணி இந்திய ஃபின்டெக் நிறுவனமும் ஃபைன் லேப்ஸ் குழுமத்தின் ஒரு பகுதியும் வங்கி, நிதி சேவைகள் மற்றும் காப்பீடு துறைக்காக வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பெரிய மொழி மாதிரியான செசமை வெளியிட்டது. என்ன சார்? அந்த ஏஐ பேர் என்ன? ஏஐ மொழி மாற்றம் செய்கின்ற ஏஐ பேங்குக்கு காப்பீடுலாம் பயன்படுது, ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மொழி மாற்றம் செய்யும் ஒரு ஏஐ, மொழி மாற்றம். அந்த ஏஐ பேர் என்னமா? சிமியா. செசமை சார். இங்கிலீஷ்ல போட்டுருப்பாங்கல்ல, எஸ்இஏவா? எஸ்இஎஸ்ஏஎம்இ சார். எஸ்இஎஸ்ஏஎம்இ. எஸ்ஏஎம்இயா எஃப்இயா? எம்இ சார், எம்இ. இது அப்படியே எழுதிக்கோங்கப்பா. சிசமி, சிசமி தமிழ் எழுதிக்கோங்க. சிசமி, ஓகேவா? இது முக்கியமா மொழி மாற்றம். எல்லா மொழிகளையும் என்ன பண்ணோம்? வங்கியை பற்றியும் காப்பீடு பற்றியும் சேவைகளை செய்யும். மொழி மாற்றம் சேவைகளை சரியாக அளிக்கும் முக்கியமான ஏஐ. இந்தியா டுடேல ஒரு ஏஐ கேட்டனே, இந்தியா டுடேல ஒரு நியூஸ் வாசிக்கும் ஏஐ அவார்டு வாங்கினுச்சு. அந்த மாதிரி இந்த ஏஐ சிசமி புரியுதா இல்லையா? இந்த ஏஐ வந்து என்ன பண்ணுன்னு கேட்டா எல்லா மொழிகளும் பேங்கை பற்றியும் காப்பீட்டை பற்றி சொல்லிக் கொடுக்கும், ஓகேவா? அதாவது முக்கியமான பணிகள். ஃபின்டெக்னா என்ன உங்களுக்கு? அது ஒரு நிதி செயல்பாட்டு தன்மை கொண்டது. ஃபின்டெக் கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. சார் இது செயற்கை நுண்ணறிவு தானே சார்? ஆமாமா, ஏஐ தான். சனா மாதிரி இது. சனா முக்கியம் இல்லை, சனா அவார்டே வாங்கிச்சு, புரியுதா இல்லையா? சனா ஒரு ஏஐ. அந்த மாதிரி இது ஒரு ஏஐ. சார் சொல்லுப்பா. குந்தவை நாச்சியார்னா யாரு சார்? நான் உங்களை கேட்கறேன் சார். ராஜராஜ சோழனோட தங்கை சார். சொல்றான் பாத்தியா, பரீத் சூப்பர் ஃபார்ம்ல ஒன்னா மாதிரி அவனு பரீத் ஃபார்ம். குந்தவை நாச்சியார் அவருடைய பேர்ல தான் அந்த கல்லூரி. ஒரு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய செமினார், கிட்டத்தட்ட 1000 பேர் நாங்கள் போயிருந்தோம்.
அப்போ எனக்கு அந்த தலையாட்டி பொம்மை தான் பரிசாக கொடுத்தாலும் பெரிய பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. நான் கூட ஏதாவது கிஃப்டான்னு பார்த்தா அப்புறம் தலையாட்டி பொம்மை முன்னாடி இருக்க தலையாட்டி பொம்மை தான் கொடுத்தாங்க கிஃப்டா. அவங்க ஒரு மேக்ஸ் போட்டாங்க. அந்த மேக்ஸ் அல்ஜிப்ரா மேக்ஸை சால்வ் பண்ண முடியல. ஒரு மேக்ஸ் கொடுத்தாங்க, அதை வந்து அப்புறம் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. மிகப்பெரிய விழா, கவர்மெண்ட் காலேஜ். அங்கே நம்முடைய மாணவர் ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணுறார், ராஜாராம் சொல்லி. அங்கே தான் அவர் வந்து பர்சர் சொல்லுவாங்க, பிரின்சிபலுக்கு அடுத்த போஸ்ட், நிதி கட்டுப்பாட்டாளர் இருக்கிறார். சார் சொல்லுப்பா. அந்த மேற்கு நைல் காய்ச்சல் அந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். மேற்கு நைல் காய்ச்சல் என்பது கொசுவால் பரவுகின்ற ஒரு நோய், டெங்கு மாதிரி. ஓகேவா? இப்போ பறவைகள் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனான பறவையை சாப்பிட்டோன்னா அந்த பறவையை வந்து கொசு வந்து பரவும். பறவை நம்மளை கடிச்சா நமக்கு அந்த காய்ச்சல் வந்துடும். அந்த காய்ச்சல் வந்தால் டெங்கு மாதிரி பல்வேறு விளைவுகள் நமக்கு ஏற்படும். இது உகாண்டாவில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு வைரஸ் காய்ச்சல், வெக்டார் காய்ச்சல், பரவும், டக்கு டக்கு டக்குன்னு பரவும். இந்த மாதிரிலாம் கேள் அப்துல் ரஹ்மான், உன்னை பற்றி சொன்னேன் இன்னைக்கு சேர்மன்ட்டு. உங்கள் பேர் கொண்டவர் சார்ன்னு சொன்னேன். ஐயோ ரொம்ப சந்தோஷமாக அலமதுல்லான்னு சொன்னேன். கேள்விகள் நிறைய கேட்குறாச்சான்னு சொன்னேன். மிகுந்த மகிழ்ச்சி ரஹமதுல்லான்னு சொன்னேன். கேள்வி கேட்பேன், எக்ஸாம்ல போட்டோ விடாம எழுதியாச்சு சார். சார் நான் ரெடி சார். சார் 1913 சார், கீதாஞ்சலி அப்படின்னு. அகஸ்தியர். அகஸ்தியர். சித்த மருத்துவம். சித்த மருத்துவம். பீர் முகமதா சார். சிட்டிசன்ஷிப் சார். பிரசிடென்ட் சார். சார் குடியுரிமை வழங்கும் வந்து பிரசிடென்ட் இருக்காது.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். USA. Fundamental duties. Russia. Swaran Singh. எழுதியாச்சு சார். சார் நான் ஸ்லைடை பார்த்து எழுதிக்கிறேன் சார். சார் நீங்க எழுதுறது எதுவுமே தெரியல சார். தெரியுது சார்.
நெக்ஸ்ட் போலாம் சார். எஸ் சார், போலாம் சார். சேலம். Sir, 1992 sir. 2 sir.
சிக்ஸ்த் ஃபயர் சிக்ஸ்த் ஃபயர் சார் 91 92 சார்? சார் நீங்க அன்னைக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறப்போ இப்போ ஒரு ஊரை சொல்லல சார். ஆனா அங்க நாங்க இருந்தனால சொல்றேன். மதுரையில நாங்க இருந்தோம் சார். அந்த உசிலம்பட்டி பக்கம் தான் சார் ரொம்ப இந்த இது அதிகமா இருக்கும். போலாம் சார்.
பட்டினப்பாளையம் சார். சார் சார் இந்த பத்திரிக்கையார் எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்லிடுங்க சார். சார் சார் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார்? Yes, sir. உண்மைதான் சார்.
சார் கொல்லிமலை சார். சார் சாரி சார், அவர் கேக்குறப்ப நான் சொல்லிட்டேன், சாரி சார். One minute சார். சார் அந்த பட்டினத்தார்னு ஒரு பழைய படம் வந்து சார், ஒரு முக்கியமான பாடகர் நடிச்சிருப்பாரு. எழுதிட்டேன் சார், போலாம் சார். ஆண்டாள். முருகன் முருகன். சிவனடியார்கள் 63 பேர்.
1 minute சார். சிறுவாணி. போலாம் சார்.
சார் இந்த எமர்ஜென்சில ஏதோ இன்னொரு இது சொன்னீங்க. 360 சார்? இந்திரா காந்தி. சார் ஏதோ வியாதி வந்த மாதிரியே இருக்கு சார். ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் இது நாள் நெருங்க நெருங்க என்னமோ பயமா இருக்குது. நானாவே இல்ல சார், ஒரு மாதிரி இருக்கு. படிச்சிருக்கேன் சார்.
சார் ஒரு சின்ன ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். நீங்க என்னுடைய டீச்சர்னால நான் கேட்குறேன். கேட்கலாமா சார்? சார் நான் நம்ம கிளாஸ் போக இந்த படிக்கிறேன். இந்த வேற யூடியூப்லயும் ஒரு 2 சேனல்ஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருப்பேன். எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணுவேன் அதுல. ஆனா இப்ப ரொம்ப அதிகமா என்னென்னமோ சேனல்ஸ் எல்லாம் வருது. ஆனா அதை பாக்குறது தவிர்க்கிறதுக்கு நல்லது தானே சார்? வர்ற எல்லா சேனலும். இல்ல நம்ம ஏற்கனவே பார்த்து முடிஞ்சது மட்டும் பாத்துக்கலாம்னு ஒரு இது இருக்கிறேன் சார். ஏன்னா எதை தொட்டாலும் அது சம்பந்தமா வருது. நம்ம கூட ரொம்ப பயத்தை உண்டு பண்ணி விட்டுருது அது. ஆமா ஆமா ஆமா. முதல்ல ரெஸ்ட் கிடைச்சு தூங்கிடுவேன் சார். இப்ப வேலைக்கும் போறது இல்லையா நம்ம படிக்கிறதுக்காக. காலையில பஜருக்கு எந்திரிக்கிறது, தூங்குறது இல்ல சார். மதியானம் கூட தூங்குறது இல்ல. துவா செய்யுங்க சார் இன்ஷா அல்லாஹ். சார் வேற இருக்கா சார்? வேற ஸ்லைட் இருக்கா சார்? எழுதுங்க சார். நான் அட்டவணை போட்டு நீட்டா எழுதணும். ஸ்லைடு பார்த்து எழுதிக்கிறேன் சார். சரிங்க சார் சரிங்க சார். இல்ல சார், எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஞாபகம் மறந்து போயிடும். நம்மளே இல்லைனாலும் எழுதி வச்சது பயனாகும் இல்லையா? அந்த நோட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, நான் எப்பப்போ எழுதி வச்சதெல்லாம் பார்த்தோம்னா, நம்மளா இதெல்லாம் எழுதணும், எழுதிட்டு நம்ம இதெல்லாம் மறந்துட்டோமே அப்படின்னு தோணுது. அதை எடுத்து பார்க்க ஒவ்வொரு இதா ரீகேப் மாதிரி ஒரு ஞாபகம். சார் நானாவது சொல்லாம இருக்கேன் சார். நம்ம டீம்ல நிறைய பேர் சொல்லாமலே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க. சார் அந்த தங்கச்சி ரேஸ்மா என்ன சார், ஒரு வாரமா நீங்க கூப்பிடல, எதுவும் சொல்லல? எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவாங்கல்ல சார்? எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவாங்கல்ல? சரி. அப்துல் ரஹ்மான் அண்ணா, நீங்க எந்த யூடியூப் சேனல்ல பாக்குறீங்க? இது இப்ப சொல்லக்கூடாது, ரெக்கார்டிங். சார் நான் சொல்ல மாட்டேன் சார். என்னால என்னுடைய ஆசிரியருக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது.
சார் நான் உங்களுக்கு அனுப்புனது வந்து கூகுள்ல இருந்து எடுத்தது சார். சார் இன்னும் 20 days தான் சார் இருக்கு கிளாஸ் முடியறதுக்கு. சார் இது இந்த ஸ்டார்டிங் அப்ப எப்படி எல்லாரும் பேசி துவா செஞ்சு ஆரம்பிச்சீங்க, அது மாதிரியே ஃபைனலும் ஸ்டார்ட் பண்றப்ப உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா பிரிஞ்சு போறப்ப ரொம்ப சார். எங்க அம்மா 2020 தான் சார் மவுத்தானாங்க. அவங்க ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்வாங்க, என் பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுன்ட்டு. நான் சொல்லி அல்லா லேசாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சார் 21 22 இன்னொரு தடவை சொல்லுங்க சார். பார்ட் 21 22 இன்னொரு தடவை சொல்லுங்க. சார் சான்ஸ்கிரிட் மாதிரி தான் சார். சார் இப்போ உங்கள்ட்ட பேசினாங்கல்ல அந்த பிரதர் பேர் என்ன சார்? நான் கவனிக்கல. சரிங்க சரி. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அல்ல சார். ம்